நண்பர்களே, எங்களுக்கே சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா எங்க 3 பேருக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அது நாங்க யாருமே நம்பினது கிடையாது. நாங்க எல்லாருமே வெள்ளையாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு கருப்பாடு, அதுவும் சாதா ஆடு கிடையாது, செம்மறியாடா இருக்கிறான். எங்களை விட்டுட்டு நேத்து தனியா ஊட்டிக்கு போயிட்டு வந்திருக்கான். நண்பர்களே, என்ன ஊட்டிக்கு போலப்பா நானு. வேற எங்கப்பா? ஊட்டிக்கு மிக அருகில். ஊட்டியோட போனியாப்பா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. குட் மார்னிங் பாய்ஸ். நாம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மலபுலா டேமுக்கு போறோம். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கண்டென்ட். ஏண்டா, ஒரு ட்ரிப்புக்கு போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு பில்டப் கொடுப்போம், ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம், ஏதாவது ஒரு வித்தியாசமா என்ட்ரி கொடுப்போம்லாம் இல்ல. நண்பர்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா மலபுலால இருக்கோம். நண்பர்களே, ஈரோட்ல இருந்து வணக்கண்டா மாமேன்ற மாதிரி ஏன்டா இப்படி பண்றீங்க? அவ்வளவுதான் கைஸ், 5 நிமிஷத்துல vlog முடிஞ்சது. கைஸ் கிடையாது, இனிமேல் பாய்ஸ். ஏன் தெரியுமா இந்த ஷோக்கு பேர் வச்சிருக்கோம்? சோ வெல்கம் டு பாய்ஸ் vlog சீசன் 2 சொல்லக்கூடாதா, சீரீஸ் 2. ஓகே, ஸோ நண்பர்களே, ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நண்பன் கல்யாணம் சீரீஸ் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை. பட் அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்றது, நிறைய நண்பர்கள் வந்துட்டு பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால இனிமேல் யார் பாக்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. முடிஞ்ச அவங்க ஃபேமிலி நண்பர்களுக்குலாம் இது பண்ணி விடுங்க. சொல்லுங்க கேமராமேன். ஆதரவு கொடுத்த 200 பேருக்கு நன்றி. ஆதரவு கொடுத்த 200 பேருக்கு நன்றி. 215 நினைக்கிறேன். ஆவரேஜாடா 6 வீடியோ இருக்குல்ல. ஆனா வந்து நல்ல ஷார்ட்ஸ்ல போட்டா நம்ம நண்பர்கள் எல்லாம் எல்லாத்தையும் பாத்துறானுங்க. ஃபுல் வீடியோ போட்டா மட்டும் கொஞ்சம் பார்க்க மாட்டீங்க. ஸோ அதுலயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமா போகும் நண்பர்களே. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க. நம்ம வந்து மலமுலாக்கு அடுத்த ஒரு இடத்துக்கு போறோம். அதுதான் வந்து சர்ப்ரைஸ் ஆன இடம். அதுதான் த்ரில்லிங்கான இடம். நீங்க இது வரைக்கும் பார்த்திருக்கவே முடியாத ஒரு இடம் அண்ட் ஒரு ஹிடன் ஸ்பாட் அப்படி கூட சொல்லலாம். ஸோ இந்த சீரீஸ்ல ஃபுல்லா வந்துட்டு லாஸ்ட் சீரீஸை விட பயங்கரமான ஃபன்னு, லாஃப்டர், லாஃப்டர் தானே சொல்லுவாங்க. ரயட்டா சரி, ஓகேப்பா. லாஃப்டர் ரயட்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. காமெடிகள் எல்லாம் அள்ளி போட்டு ஒரு பேக்ல எடுத்து வச்சிருக்கோம். அதுல எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்து விட்டுக்கினே இருப்போம். முதல் ஃபர்ஸ்ட் ஜிப் காலி பண்ணிட்டு கடைசி ஜிப்பு, சின்ன ஜிப்ல இருந்து ஆரம்பிக்கும். பேக் ஜிப்ல இருந்து காமெடி ஒன்னொன்னா இறக்கி விட போறோம். சின்ன ஜிப்புனோட என் மைண்ட் வேற எங்கேயோ போயிடுச்சு. அப்ப பார்த்தாலும் அதே நினைப்புல இருந்தா உன் மைண்ட் அங்கதான் போகும். ஸோ எங்களோட அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நண்பர்களே, பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி கோளாரா இருப்போம் நாங்க. ஏன்னா இந்த எபிசோடு கொஞ்சம் கோளாரா தான் இருக்க போகுது. ஏன்னா நம்ம கோலார் பாய்ஸ். எத்தனை பாய்ஸ்? ஆமா, நம்ம வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லவே இல்லை. நம்ம நண்பர்கள் எல்லாருமே வந்து கேட்டாங்க, பாய்ஸ் vlog அது BOYS தானங்க, நீங்க ஏங்க BOISன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஏன் பாய்ஸ் vlog அப்படின்னு வச்சோன்றதுக்கான பெயர் காரணம் சொல்லணும் இல்லையா? கரெக்ட் தானே? கண்டிப்பா. அது அந்த பாய்ஸ் vlogக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, B for bunch, O for off, I for idiots. அப்ப S என்னன்னு கேட்பீங்க. அதுதான் அந்த இடியட்ஸ்ல இருக்கிற லாஸ்ட் S. ஏன்னா நாங்க 3 பேரா இருக்கோம் இல்லையா? சோ எங்களோட கண்டென்ட் என்னன்னா, பஞ்ச் ஆஃப் இடியட்ஸ் வந்து ஒரு vlog பண்ணா எப்படி இருக்குன்றதுதான் நம்ம சமாச்சாரம். ஸோ அதனால இந்த டைட்டில் வந்து ஆப்டா இருக்கும்னு நாங்க நினைச்சு இதை வச்சிருக்கோம். இனிமேல் எல்லாருமே பாய்ஸ் ஸ்குவாட்ல சேர போறீங்க. பாய்ஸ் ஸ்குவாட்ல சேர எல்லாருக்கும் இனாமா ஒரு 200 ரூபா கொடுத்துடலாமா? நம்ம கம்பெனி இனாம்லதான் ஓடிங்க. காசு இல்லப்பா, காசு இல்லையா? சரி நண்பர்களே, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்க தருவோம். ஆமா. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஒண்ணே தான் பண்ணணும். கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷனை முக்கியமா அமுத்தி விடுங்க. அது மட்டும் கிடையாது, நாங்க வீடியோ போட்டா கொஞ்சம் பாருங்க, நோட்டிபிகேஷன் வந்துருச்சா அப்படின்னு ஸ்வைப் அவுட் பண்ணி போயிடாதீங்க. இதெல்லாம் தான் ஒரு சின்ன ரெக்வஸ்டா இருந்துச்சு. ஸோ போக போக நாங்க வந்துட்டு என்னெல்லாம் பண்றோம், என்னெல்லாம் சேட்டைகள் இருக்கு இந்த எபிசோட்ல அப்படின்றத தொடர்ந்து எங்க கூட வந்துட்டு
பாத்துக்கிட்டே இருங்க. நீங்களும் எங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, டிராவல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணீங்க. சரி ஏங்க தலையா அவ்வளவு ஆட்டுறீங்க? அதுதான் கியூட்னஸ் ஓவர்லோடட். நண்பர்களே, எங்களுக்கே சொல்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா எங்க 3 பேருக்குள்ள ஒரு கருப்பாடு இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா அது நாங்க யாருமே நம்பினது கிடையாது. நாங்க எல்லாருமே வெள்ளையாடுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா ஒரு கருப்பாடு, அதுவும் சாதா ஆடு கிடையாது, செம்மறியாடா இருக்கிறாங்க. எங்களை விட்டுட்டு நேத்து தனியா ஊட்டிக்கு போயிட்டு வந்திருக்கேன் நண்பர்களே. என்ன ஊட்டிக்கு போலப்பா நானு. வேற எங்கப்பா? ஊட்டிக்கு மிக அருகில். ஊட்டியோட போனியாப்பா? கேட்டா சொல்றான் தனிமை ட்ரிப். ஆமா, நினைச்சா போயிருவாராம். நினைச்சா போயிருவாரா? இந்த இவனை பாருங்களேன் கொஞ்சம். நான் தான் சொன்னேன்ல, கோளாரா இருக்கிற ஒரு ஆளு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தம்பிதான். திடீர்னு போர் அடிச்சுன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருந்து எல்லாம் ஊட்டிக்கு போய் டீ குடிப்பாங்கன்னு வந்துட்டு நான் வந்து மீம்ஸ்ல தான் படிச்சிருக்கேன். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. நிறைய பேர் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி. நான் சொல்றத கேளு, நான் பண்ணது கிடையாது. உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இது வந்து வேலிடான பாயிண்ட். வண்டிலாம் ஓட்டுவேன் நண்பர்களே. நான் என்ன சொல்றேன், ஊட்டிக்கு வண்டியில போறது ஒரு சுவாரஸ்யம் தான். ஆனா நம்ம கிட்ட அந்த மாதிரி காஸ்ட்லியான வண்டிகள்லாம் கிடையாது. நம்மளே வந்துட்டு 125 150cc பைக் வச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம். எந்த வண்டியா இருந்தா என்னடா, அவன் எக்ஸல் சூப்பர்ல கூட போவான். எக்ஸல் சூப்பர்ல ஊட்டி அவ அங்க ஆக்சிஸ் 125 வச்சு ஏத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஓகே, காரணம் சொல்லாதீங்க கோகுல் சார். இப்ப நீங்க ஏன் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்க? நீங்க நியாயமா பார்த்தா என்ன? ஏன்னா அவனும் போயிருக்கான். அவனும் பஸ் ஏறி போயிருக்கான் ஒரு வாட்டி. ஆனா அவன் போயிருக்கான். அவன் யாரோ கல்யாணத்துக்காக போனான். எனக்கே தெரியும். நான் எங்கடா போனேன்? ஆமா, ஒரு வாட்டி கல்யாணத்துக்காக போனல. நான் எங்கடா போனேன் எனக்கே தெரியாம. ஏய் போன ப்ரோ. டேய் கல்யாணம் இருக்குன்னு தான்டா சொன்னேன், நான் போலடா. நீ போயிருப்ப, யாருக்கு தெரியும்? எல்லாரும் என்ன ஏமாத்திட்டு, எல்லாரும் என்ன. சரி சரி, அவன் சொல்றேன். நீ எங்க போன? பேச விடுறானா பாத்தீங்களா? நீ எங்க போன? நேத்து இவங்க பொண்ணு பார்க்க போயிருக்காங்க, சொல்ல மாட்டேங்கிறான். சுஜித் காலையில கிளம்பி ஊட்டி போயிட்டான். கோகுல் மத்தியானம் வெளியே போயிட்டாருன்னு சொன்னானே தவிர எங்கன்னு சொல்லல. அது எங்கன்னு யாராவது கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஒன்னா வீட்டுல இருப்பேன், இல்லாட்டி ஆபீஸ்ல இருப்பேன். பொய், அபாண்டமான பொய், அசுத்தமான பொய் இதெல்லாம். சரி, இந்த மாதிரி ஒரு, அதாவது இவனுங்க ஏமாத்திட்டு என்னைய விட்டுட்டு தனியா ட்ரிப்பு போயிட்டு இப்ப பாருங்க நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்னையே நம்ப வைக்கிறானுங்க. ஏண்டா என்ன பார்த்தா அவ்வளவு முட்டா பையன் மாதிரி தெரியுது. எல்லாருமே வந்து ரோகிகளா இருக்காங்க. போயிட்டு 8 மணிக்கு கிளம்ப வேண்டியது 9 மணிக்கு வந்திருக்கான். லேட் ஆக்கிட்டான். எங்கேயோ போய் ஊர் சுத்திட்டு வந்திருக்கான். காலையில கொஞ்சம் எந்திரிச்சு நம்ம ஐட்டம்ஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நடந்துச்சு. அதுக்கு என்னமோ ஏண்டா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட டிராவல் பண்ணி வந்துட்டோம். We'll go for a short commercial break. கமர்ஷியல் பிரேக் 5 நிமிஷம் ஆச்சு வண்டி ஆயிடுச்சு. அதுக்குள்ள இவனுங்களுக்கு டீ குடிக்கணும், அதுக்குள்ள இவனுங்களுக்கு பப்ஸ் சாப்பிடணும்னு கிளம்பிட்டானுங்க. காலையில நான் 6:30 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துட்டேன். 7:45 ரெடியா வந்துட்டு இருப்பான்னு மணியை பாத்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவன் வர்றா 9 மணிக்கு. மணி இப்பவே 9 தான்டா. மணியே 9 தான் ஆகுது. மணி இப்போ 9:20 பேசுறேன். 9:20. அப்ப நான் 9 மணிக்கு தான் வந்தேன். அப்ப 20 நிமிஷம் தான் ஆச்சு. அப்ப நீ 1.5 மணி நேரம் சொன்னது பொய். பாத்துக்கங்க நண்பர்களே, இவன் ஒரு பொய்க்காரன், பித்தலாட்டக்காரன். அவன் வந்து 7:45 இருந்து நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என் அம்மா வந்து விட்டுற போகுதுடா.